மறுமையை நம்பிக்கை கொள்வதில் இரண்டாவது மிக முக்கியமான நம்பிக்கை விசாரணையையும் அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பதையும் நம்பிக்கை கொள்வது. ஒவ்வொருடைய செயலை குறித்தும் அவரவர் விசாரிக்கப்படுவார். அல்லாஹ் தஆலா எந்த மனிதரையும் விட்டு வைக்க மாட்டான். எல்லாருக்கும் விசாரணை உண்டு. அதற்கு பிறகு தீர்ப்பளிக்கப்பட்டு நற்கூலியோ அல்லது தண்டனையும் உண்டு. நல்லோர்களுக்கு நற்கூலியும் தீயோருக்கு தண்டனையும் கொடுக்கப்படும். இதுவும் குர்ஆன் ஹதீஸ்களில் உறுதி செய்யப்பட்ட ஒரு ஹக் உண்மை. இதுவும் இஜ்மா ஏகோபித்த உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அல்லாஹ் தஆலா சொல்ல இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக இவர்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியது இருக்கிறது, இவர்களிடம் கணக்கு வாங்கும் பொறுப்பு நம் மீதே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், கேள்வி கேட்பான். சூரா அல்-காஷியா 88வது சூராவுடைய 25, 26வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் நிறைய ஆயத்துகளில் மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ மன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வ ஹும் லா யுظ்லமூன். யார் அல்லாஹுக்கு முன்பு நன்மையை கொண்டு வருவாரோ, நாளைக்கு மறுமையில் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதை போல 10 மடங்கு நற்கூலி உண்டு. யார் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்கு, அதாவது 1 மடங்கு அதே அளவுக்கு தண்டனை கொடுக்கப்படும். யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது என்று அல்லாஹ் சொல்றான். சூரா அல் அன்ஆம் 6வது சூராவுடைய 160வது ஆயம். وَنَدَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. மறுமை நாளில் துல்லியமாக எடை போடக்கூடிய தராசுகளை நிறுவுவோம். அல் மீசான், தராசு, எடை போடக்கூடிய நன்மையும் தீமை அல்லாஹ் எடை போடக்கூடிய தராசை அல்லாஹ் நிறுவுவான். பின் எவருக்கும் இம்மி அளவுக்கும் அநீதி இழைக்கப்படாது. மனிதன் செய்யக்கூடிய கடுகளவு செயலாக இருந்தாலும் அதனை அவன் நாளை அங்கே கண்டுகொள்வான். அதை கொண்டு வருவோம், அவன் முன்பு கொண்டு வருவோம். கணக்கு வாங்குவதற்கு நாமே போதுமானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா அல் அன்பியா 21வது சூராவுடைய 47வது ஆயா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் 2441 ஹதீஸாக இடம்பெறுது. அல்லாஹ் தஆலா மூமினை, நாளைக்கு அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒரு மனிதனை தன் பக்கம் நெருங்கி வர செய்து திரையை போட்டு மூடி விடுவான், மறைத்து விடுவான். பிறகு அவனை நோக்கி நீ இந்தந்த பாவத்தை எல்லாம் செய்து உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான். அந்த அடியான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான். உண்மைதான், ஆம் என்னுடைய இறைவா, என்னுடைய ரப்பே, ஆமாம் என்று ஏற்றுக்கொள்வான். எல்லா பாவங்களையும் ஒப்புக்கொள்வான். அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வைப்பான். அப்புறம் அந்த முஃமினை, அந்த இறை நம்பிக்கையாளரே, அவர் நினைப்பார் எல்லாத்தையும் அல்லாஹ் கணக்கிட்டு துருவி விசாரித்துட்டான், ஒவ்வொன்றையும் கேட்டுட்டான், அப்போ நம்ம ஒளிஞ்சோம், நம்ம அழிஞ்சிட்டோம், இப்போ நரகம்தான் போக போகிறோம் அப்படின்னு நினைப்பார். அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி இப்படி அழிஞ்சிட்டோன்னு அவர் நினைக்கும்போது அவர் நினச்சிட்டு இருக்கிறது, அல்லாஹ் தஆலா இந்த பாவங்களை எல்லாம் உலகில் நான் பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தேன். அதாவது இந்த பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள்னா யாருக்கும் உலகத்தில் தெரியாது அந்த பாவங்கள். அப்போது அல்லாஹ்வோட தப்பிக்கவே முடியல, இந்த மனிதன் சிக்கிட்டான். மனிதர்கள் எல்லாத்தையும் மறைச்சிருந்தான், ஆனால் இந்த பாவங்களை அல்லாஹ்வோட அவனால் மறைக்க முடியல. ஏன்னா அவன் ஒப்புக்கொண்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் செய்ததெல்லாம். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த பாவங்களை நான் மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்திருந்தேன், இன்று உனக்கு நான் இதை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த அடியானுக்கு சொல்லுவான். இது மூமினான அடியார்களுக்கு உள்ள அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு. முஃமினுங்கிற அந்த அந்தஸ்துள்ளவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருப்பார். சில விஷயங்களில் அவர் சில பாவங்களை செய்திருப்பார். அதன் காரணமாக, அந்த குற்றத்தின் காரணமாக தான் தண்டிக்கப்படுவதை பற்றி பயப்படுவார். அப்போ அந்த நேரத்தில் அப்போது அவனுடைய நற்செயலுடைய பதிவேடு கொண்டு வரப்படும், கையில் கொடுக்கப்படும். காஃபிர்களையும் நயவஞ்சர்களையும் அல்லாஹ் நோக்கி சாட்சியாளர்கள், அது மலக்கள் சொல்லுவான், இவர்கள் தான் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்கள், எச்சரிக்கை, இத்தகைய அநியாயக்காரர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று மலக்குகள் சொல்லுவாங்க. அப்போ இது முஃமினானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு கண்ணியம். அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மறைக்கிறதும், அதுக்கு பிறகு அல்லாஹ் மன்னிக்கிறதும். தான் நாடுவோரும் மன்னிப்பான்.
நாடலைன்னா அல்லாஹ் மன்னிக்க தண்டனை கொடுக்க நாடிட்டான்னா தண்டிச்சிருவான். அப்போ நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கணும், நம்ம பாவங்களை விட்டு விலகி இருக்கணும், தண்டிக்கப்படுவதில் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருக்கணும். மன்னிப்பும் அல்லாஹ்வோட கேட்க வேண்டும். அப்போது காஃபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா சாபம் விடுவார், மலக்குகள் சாபம் விடுவாங்க அப்படின்னு இந்த ஹதீஸில் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த விசாரணை இருக்குங்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுது. இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 6491வது ஹதீஸ். அல்லாஹ் நன்மைகளை தீமைகளை எழுதிவிட்டான், பிறகு அதனை விவரித்தான். சரியா? அதாவது ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என எண்ணினாலே அதை அவர் செய்யாவிட்டால் கூட அதற்கான கூலியாக ஒரு நன்மை எழுதப்பட்டு விட அவர் செய்தது போல. அதை அவர் எண்ணியதோடு செயல்படுத்தியே விட்டார், அதாவது செய்தார், அந்த வேலை செய்தார், அந்த அமலை செய்தார்னா அதற்கு அவருக்கு 10 நன்மைகளாக எழுதப்படும். 10லிருந்து 700 மடங்காக, 10 நன்மைகளாக 700 மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் பதிவு செய்வான். அது அல்லாஹ் தன் நாடியோருக்கு அதிகமாக அந்த நன்மையை அவன் செய்ததுக்கான கூலியை கொடுப்பான். அது அவனுடைய முடிவில் இருக்குது. 10லிருந்து ஆரம்பித்து 700 மடங்கு வரைக்கும், அதற்கும் மேலே கூட அல்லாஹ் நாடினால் கொடுப்பான். ஆனால் ஒரு தீமை ஒருத்தர் செய்ய நினைச்சாரு, அதை செய்யவில்லை அப்படின்னா அதற்காக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும். ஆனால் அந்த தீமை அவர் நினைச்சது செய்துட்டார்னா அதற்காக ஒரே ஒரு குற்றம் எழுதப்படும். இது அல்லாஹ்வுடைய கருணை. தீமைக்கு மட்டும் ஒரு நீதியை அல்லாஹ் வச்சிருக்கிறான், தன்னுடைய அடியார்கள் மீது காட்டினுடைய கருணை. தீமை செய்தவர்களுக்கு 10 மடங்காக தீமை எழுதப்படாது, அவனுடைய நீதி அது. ஆனால் நன்மைக்கு மட்டும் அல்லாஹ் தாராளத்தன்மையை 10லிருந்து 700 மடங்கு வரை, அதற்கும் மேலே கூட தன் நாடுவோருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்போது இதுவும் கூலி கொடுக்கப்படுறதை பற்றி மறுமையில் இந்த கணக்குகள் இருக்கும். அப்போது மனிதர்கள் அவங்களுடைய செயல்களுக்கு விசாரணையும் இருக்கும், கூலியும் இருக்கும். அது நற்கூலியோ தண்டனையோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நன்மைக்கு நற்கூலி, தீமைக்கு தண்டனை எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் நீதியின் தராசில் நிறுத்தி எந்த விதத்திற்கும் யாருக்கும் எந்த அநியாயம் இல்லாமல் அதை அல்லாஹ் நிலைநாட்டுவான் என்பதை இந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் கடைசியாக இன்னொரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. فَلَنَسْأَلَنَّ الَّذِينَ أُرْسِلَ إِلَيْهِمْ وَلَنَسْأَلَنَّ الْمُرْسَلِينَ فَلَنُقَصَّنَّ عَلَيْهِمْ بِعِلْمٍ وَمَا كُنَّا غَائِبِينَ. எனவே எந்த மக்களின் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களையும் திண்ணமாக நாம் விசாரணை செய்வோம், அந்த தூதர்களையும் நிச்சயம் நாம் விசாரிப்போம், நபிமார்களோடு விசாரிக்கப்படுவாங்க. பிறகு அனைத்தையும் நாம் முழு அறிவுடன் அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம், நாம் எங்கும் மறைந்து போய்விடவில்லை. சூரா அல் ஆராஃப் 7வது சூராவுடைய 6-7 2 ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது விசாரணையோ நற்கூலி தண்டனை இல்லாவிட்டால் எல்லாமே வீணாயிடும். அதாவது நம்ம இதுவரைக்கும் என்ன நன்மை செய்தோமோ எல்லாமே வீணாகிவிடும். அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத் என்னன்னு கேட்டால், இதற்கு எல்லாத்துக்கும் விசாரணையும் வீணான காரியங்களை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். அவன் படைக்கிறதும் அவங்கவுங்க எப்படி வேணால் இருந்துட்டு போதும், அதற்கு விசாரணை இல்லை, தீர்ப்பு இல்லை, நற்கூலியும் இல்லை, தண்டனையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா விடமாட்டான். அப்படிங்கிறதையும் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் நிச்சயமாக அதை செய்வோம், விசாரிப்போம், தீர்ப்பளிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். அப்போது மறுமையின் மீதான நம்பிக்கையில் இந்த 2வது நம்பிக்கை என்னன்னு கேட்டால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விசாரிப்பாங்கிறதும், கேள்வி கணக்கு உண்டு, தீர்ப்பு உண்டு, நற்கூலிய தண்டனையை உண்டுங்கிறதும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்.